Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa alihi wa sahbihi ajma'in amma ba'd. Faqad qala Allahu ta'ala fil Qur'anil Karim fi mahkami tanzil. Wallahu akhrajakum min butuni ummahatikum la ta'lamuna shay'an wa ja'ala lakum as-sam'a wal absara wal afida la'allakum tashkurun. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், இமாம்கள், தாபீன்கள், வலிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருள்மறை திருக்குர்ஆனிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்துல் கஹ்ஃபில ஒரு வசனத்தில் ஒரு வித்தியாசமான கருத்தை சொல்லுகிறார். எப்படின்னா, நம்முடைய உடல்ல உறங்கக்கூடிய உறுப்பு கண்ணா காதா? நீங்க சொல்லுங்க, எது உறங்குது? கண்ணுதான் உறங்குது. அல்லாஹு தஆலா காதுதான் உறங்குதுங்கிறான். உறங்கக்கூடிய உறுப்பு எதுவா? காதுதான் அப்படிங்கிறான். கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது இந்த சிந்தனை, இந்த கருத்து. ஆனா அல்லாஹ் சொன்னா அது சரியாதான் இருக்கும். அது என்ன என்று நம்ம ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது, திருக்குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா காதை பத்தி நிறைய பேசுறான். உடம்புல எத்தனையோ உறுப்புகள் இருக்குல்ல, கண் இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு, நாக்கு இருக்கு, பல்லு இருக்கு, எத்தனையோ இதயங்கள் இருக்குது, மூளை இருக்குது. ஆனா அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல இந்த கேட்கும் திறன், இந்த காது குறித்து 185 இடங்கள்ல பேசியிருக்கிறான். எத்தனை? 185 தடவை பேசுறான்ல. அதே போல இந்த கண்ணை குறித்து 148 இடங்கள்ல அல்லாஹ் பேசியிருக்கிறான். அப்ப இந்த அதிகமா உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள்லயே, மனிதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள்லயே அதிகமாக அல்லாஹ் பேசி இருக்கக்கூடிய உறுப்பு காதுதான். இந்த காதை குறித்து நம்ம சில தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சில தகவல்கள். வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷையா. அல்லாஹ் உங்களுடைய தாயினுடைய வயிற்றிலிருந்து எதையுமே தெரியாதவர்களாக அல்லாஹ் உங்களை வெளியேற்றினான். அப்படிதானே வெளியே வரா? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு டாக்டர் பட்டத்தோடைய வெளியே வரோம், இல்ல இன்ஜினியர் பட்டத்தோடைய வெளியே வரோமா? எதுவுமே தெரியாம தான் என்ன செய்யறான்? தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறக்கிறோம். அல்லாஹ் தான் உங்களுக்கு காதை படைத்தான், பார்வையை கொடுத்தான், இதயத்தை கொடுத்தான். லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக. திருக்குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நேமத்துகளை, செல்வங்களை பட்டியலிடும் பொழுதெல்லாம் முதல்ல சொல்றது காதை குறித்து தான் அல்லாஹ் பேசுறான். காதை கொடுத்திருக்கிறேன், அப்புறம் தான் கண்ணை கொடுத்திருக்கிறேன், அப்புறம் இதயத்தை கொடுத்திருக்கிறேன். மூளை, இதயங்கிறதும் அஃபீதா அப்படிங்கிறதும் இதயத்தையும் குறிக்கும், மூளையையும் குறிக்கும். இதெல்லாம் நான் அவனுக்கு கொடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறான். எப்ப சொன்னாலும் அல்லாஹ் தஆலா முதல்ல சொல்றது காதை கொடுத்திருக்கிறேன், காதை கொடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறான். அப்ப அந்த காதுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன என்று இன்னைக்கு விஞ்ஞான ரீதியில பார்த்தோம்னா, ஒரு குழந்தை வயிற்றுக்குள்ள 21 நாளையில அது உருவம் பெற ஆரம்பிக்குது. ஒரு தந்தையினுடைய தாயினுடைய விந்துவாக கருமுட்டையாக உள்ளுக்கு போனதுல இருந்து 21வது நாள்ல இருந்து அது உருப்பெற ஆரம்பிக்குது, ஒரு உருவம் பெற ஆரம்பிக்குது. அந்த உருவம் பெற ஆரம்பிச்சதுல இருந்து 3 மாசத்துல மூளை முதல்ல பெருசா தெளிவா வளர்ந்துருது, தலை மட்டும் வளர்ந்துருது.
அதுலயும் குறிப்பா மூளை வளர்ந்து முடிஞ்சிருது. அந்த மூளையில இருந்து தான் முதுகந்தண்டு உருவாகுது. மூளையில இருந்து தான் முதுகந்தண்டு உருவாகுது. இந்த முதுகந்தண்டு உருவாக 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 அதுல முதல்ல உருவாகிற உறுப்பு காது. முதல்ல உருவாகிற உறுப்பு, உருவாகி முடிக்கிற உறுப்பு காது. குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுது கண்ணை திறந்து பார்க்காது, கண்ணை மூடிக்கிட்டே தான் கிடக்கும் காலத்துக்கு 10 மாசமும். ஆனா காதை திறந்து வச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கும். என்ன சொல்றாங்க, 5 மாசத்துல இருந்து 7 மாசத்துக்குள்ள அந்த குழந்தைக்கு கேட்கும் திறன் கிடைத்து விடும். அதுல 7 மாசத்துக்கு பிறகு அம்மா பேசுற அனைத்தையும் குழந்தை விளங்கி கொள்ளும். குழந்தை பிறந்ததுமே அம்மா டே கண்ணு அப்படின்னு கூப்பிட்ட உடனே அந்த குழந்தை திரும்பி பார்க்குது இல்ல, அது எப்படி திரும்பி பார்க்குதுன்னா, கடந்த 4 மாத காலமா 5 மாத காலமா அம்மா யாருக்கிட்ட பேசினாலும் அம்மா குரல் மட்டும் குழந்தைக்கு தெரியும். முதல்ல யாருக்கிட்ட பேசினாலும் அந்த குழந்தைய அந்த குழந்தை அந்த குரலை கேட்டு 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 வளர்ந்ததுனால அந்த தாயினுடைய குரல் மட்டும் அந்த குழந்தைக்கு நல்லா தெரியுது என்று இப்படி எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய காதை படைத்தேன் என்று சொல்லக்கூடிய அந்த செய்திக்கு விளக்கமாக விரிவுரையாளர்கள் சொல்லுகிறார். இது மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், உங்களுக்கு உள்ளவே நீங்க ஆய்வு செய்து பார்க்க வேண்டாமா? எங்கேயோ போய் எவரெஸ்டுகளையோ வானத்தையோ சூரியனையோ சந்திரனையோ போயெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்காத, ஒன்னையே நீ யோசனை பண்ணிப்பார். ஆம்பளைக்கு மீச முளையுது, பொம்பளைக்கு மீச முளைய மாட்டேங்குது. ஏன்? 2 பேத்துக்குமே உதடு இருக்குல்ல, ஒரே தாய் கிட்ட தானே பிறக்கிறோம். நமக்கு முடி முளைக்குது, ஏன் அவங்களுக்கு முடி முளைக்கல? இதை ஆய்வு செஞ்சுப்பார். அஃபலா யுப்சிரூன், நீ யோசனை பண்ணி பார்க்க மாட்ட? அல்லாஹ் கேட்கிற. நமக்கு தாடி முளைக்குது, அவங்களுக்கு தாடி முளைக்கல, ஏன்? சின்னதா இப்படி உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பை பத்தி நீங்க யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய அறிவு உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை உங்களுக்கு அதிகமாக பெருகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹும்ம மத்தினா பி அஸ்மாயினா வ அப்சாரினா வ குவாத்தினா மா அஹ்யைதனா, யா அல்லாஹ், எங்களுடைய காதுகளும் எங்களுடைய கண்களும் இயங்கும் ஆற்றலை கொடுப்பாயாக. துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம் அதிகமா. என் காதுக்கும் கண்ணுக்கும் அது நான் வாழுகிற வரை, குவாத்தினா சக்தியையும் கொடுப்பாயாக, மா அஹ்யைதனா நான் வாழும் காலம் வரை, நான் வாழும் காலம் வரை இவைகளுக்கு, இந்த உடல் உறுப்புகளுக்கு நீ சக்தியை கொடுப்பாயாக, அது அதனுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பவரை கொடுப்பாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்நாள் முழுவதும் துவா செஞ்சிருக்கிறாங்க. வயசாகி போனா கண்ணு தெரிய மாட்டேங்குது, 70 வயசாகி போனா முட்டு வலி வந்துது, 75 வயசு போனா கிட்னி செயல்பட மாட்டேங்குது, இதயத்துல பிரச்சனைங்கிறான், மூளையில கிளாட் ஆயிடுச்சுங்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தினம் கேட்டுக்கிட்டு இருந்த துவா என்னன்னா, என் உடல் உறுப்பு மிகச் சரியாக செவ்வையாக செயல்பட வேண்டும், அதற்கு நீ அருள் செய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துவா செஞ்சிருக்காங்கன்னா அந்த துவா எவ்வளவு அர்த்தமுள்ள துவாவாக இருக்கு. சின்ன வயசுல நாங்கெல்லாம் கிராமப்புறத்துல பிறந்து வளர்ந்தவங்க. மார்கழி மாசம் வந்துருச்சுனாக்க ஒவ்வொரு கோவில்கள்லையும் அந்த நாடகங்கள்னு போடுவாங்க. மகாபாரத நாடகம், இந்த ஒவ்வொரு நாடகமா போடுவாங்க. அதுல மகாபாரத நாடகம் போடும்போது அதுல ஒரு கதை வரும். அபிமன்யுன்னு ஒருத்தன் இருக்கிறான். மகாபாரதத்துல வரக்கூடிய ஒரு சிறுகதை. மகாபாரதங்கிறது ஒரு பெரிய கதை தான், வரலாறு இல்ல, உண்மை அல்ல, அது ஒரு கதை. அது ஒரு மனிதன் எழுதின ஒரு கதை புத்தகம். அந்த கதை புத்தகத்துல வரக்கூடிய ஒரு சின்ன சிறுகதை என்னன்னா, அர்ஜுனனுக்கும் அவனுடைய மனைவி சுபத்ராவுக்கும் ஒரு குழந்தை வயிற்றுல உருவாகிருக்கு. அவன் பேரு அபிமன்யு. அந்த அர்ஜுனன் போர் தந்திரங்கள்ல, போர் செய்வதில் ரொம்ப வல்லவன், ரொம்ப சக்தி வாய்ந்தவன், நல்ல போர் செய்வான், மாபெரும் வீரன்.
அப்போ ஒரு நாள் இந்த அர்ஜுனன் தன்னுடைய மனைவி கிட்ட நைட்ல படுத்துக்கிட்டு ஒரு போர் வியூகத்தை சொல்லி கொடுக்குறான், மனைவிக்கு சொல்லி கொடுக்குறான். அப்போ அவனுடைய மனைவி 7 மாத 8 மாத கர்ப்பிணியாக இருக்கிறாள், நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கிறாள். அப்ப அந்த தகப்பனார் ஒரு போர் வியூகத்தை சொல்லித்தரான். என்னன்னா சக்கர வியூகம்னு சொல்லுவாங்க. அந்த சக்கர வியூகத்துல அந்த யுத்தம் செய்யும் பொழுது அந்த எதிரிகளுக்கு நடுப்புற எப்படி உள்ளுக்கு போகிறது, எல்லா எதிரிகளையும் காலி பண்ணிட்டு எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிற ஒரு சக்கர வியூகத்தை அர்ஜுனன் சொல்லிக்கிட்டே வரான். சொல்லிக்கிட்டே வரும்போது அவருடைய மனைவி சுபத்ரா தூங்கிடுறான். இத கணவன் பார்க்கறான். அர்ஜுனன் பார்த்துட்டு என்ன மனைவி தூங்கிட்டாளேன்னு சொல்லி இந்த எப்படி அந்த யுத்தத்துல உள்ளுக்கு போகிறது, சக்கர வியூகத்துல உள்ளுக்கு போகிறதுங்கிறத மட்டும் சொல்றான். மனைவி தூங்குனதுனால மற்றதை சொல்லல. ஆனா வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குழந்தை அபிமன்யு இந்த கதையை கேட்டுக்கிட்டே வருது. இந்த கதையை கேட்டுக்கிட்டே வருது. பிற்காலத்துல தாப்பனார் அர்ஜுனன் இறந்து போறார். பிற்காலத்துல அபிமன்யு வாழ்கிற காலத்துல அவன் ஒரு யுத்தம் செய்யறான். அந்த எதிரிகளோட பெரும் யுத்தத்துல கலந்துக்கிறான். அந்த யுத்தத்துல எதிரிகளை வெல்வதற்காக வேண்டி அந்த சக்கர வியூகம் தாப்பனார் சொன்னார் இல்லையா, வயிற்றில் இருக்கும் பொழுது அந்த சக்கர வியூகத்தின் அடிப்படையில எதிரிகளுக்கு மத்தியில உள்ளுக்கு பூந்துடுறாங்க. யார? அபிமன்யு உள்ளுக்கு பூந்து அந்த எதிரிகள் எல்லாம் காலி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா அந்த வியூகத்திலிருந்து அந்த எதிரிகள் அதிகமா பெருக 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 அந்த வியூகத்திலிருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாம இருக்கும் பொழுது எதிரிகளால் கொலை செய்யப்பட்டு இறந்து போகிறார். இதற்கு காரணம் என்னன்னா, அன்னைக்கு அர்ஜுனன் அந்த கதையை முழுசா சொல்லாததுதான். உள்ளுக்கு போறதுக்கு வழி தெரிஞ்சிச்சு, வெளியே வர்றதுக்கு வழி தெரியல. காரணம் அப்பங்காரன் சொல்லல என்று அந்த நாடகத்துல சொல்லுவாங்க. இது நான் எதுக்கு இதை சொல்றேன், இது கதை தான். ஆனாலும் கூட அந்த கேட்கும் திறன் இருக்கிறது என்று நம்ம சொல்றோம் இல்லையா, அது அல்லாஹு ஜல்ல ஷானத்தலாவும் திருக்குறான்ல வலியுறுத்துறான். எத்தனை தடவை? 185 இடங்கள்ல காது 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 காதுன்னு சொல்லி காது கொடுத்து கேளுங்கிறான், காதை பத்தி பேசி. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, இது போலவே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு சஹாபி வருகிறார். யா ரசூலுல்லாஹ், அந்த சஹாபியினுடைய பெயர் ஷக்ல் பின் ஹுமைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. பெருமானார் இடத்துல யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரு பாதுகாப்பு துஆவை கற்றுக் கொடுங்க, நான் பாதுகாப்பா இருக்கணும், அது எனக்கு ஒரு வழி சொல்லி கொடுங்க. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தரக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, அல்லாஹும் இன்னி அஊது பிக மின் ஷர்ரி ஸம்இ, யா அல்லாஹ், நான் என் காதின் மூலமாக ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்து உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். வ ஷர்ர பஸரி, என்னுடைய பார்வையின் மூலமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தீங்கிலிருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். வ ஷர்ர லிசானி, என்னுடைய நாவிலிருந்து ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். வ ஷர்ர கல்வி, என்னுடைய இதயத்திலிருந்து என்னுடைய மூளையிலிருந்து ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். வ ஷர்ர மணியி, என்னுடைய விந்துவிலிருந்து ஏற்படக்கூடிய தீங்கிலிருந்து நான் உன்னை பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஷக்ல் பின் ஹுமைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு இந்த பாதுகாப்பு துஆவை சொல்லி கொடுத்ததாக அபூதாவுதுல சொல்லி இருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. இதுல நம்ம இதுலயும் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் பாதுகாப்பு எதுன்னா காதுதான். காதை பாதுகாத்துக்கு திருக்குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்துல் கஹ்ஃப்ல தென் மத்திய துருக்கியில டார்சஸ் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. தென் மத்திய துருக்கியில டார்சஸ் அப்படின்னு ஒரு ஊரு. அந்த டார்சஸ் ஊர்ல இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு சின்னதா ஒரு மலை பொந்து ஒரு குகை. அந்த குகையில கிபி 237 அந்த பகுதியில அந்த தென் துருக்கியில வாழ்ந்து கொண்டிருந்த டயக்லீஷன் அப்படிங்கிற ஒரு அரசன், அவன் ரோமானிய பேரரசன், அவன் வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவன் என்ன சொன்னான்னா, நான் தான் கடவுள் அப்படின்ட்டான். கொஞ்ச நாளைக்கு முன்னால ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, அவரு அல்லாஹ்வை சொல்லிட்டு போனாங்க. கொஞ்ச நாளையில ஒரு 100 வருஷத்துல என்ன ஆகி போச்சு, ஈசா தான் கடவுள்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ அந்த பாணியில இவன் என்ன செஞ்சிட்டான், அந்த டயாக்லீசன் என்கிற
இந்த நபரும் நான் தான் கடவுள் அப்படின்ட்டான். அப்ப அந்த ஊர்ல முஸ்லிம்களாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய முழுமையான உண்மையான மார்க்கத்தை பின்பற்றி வாழக்கூடியவர்கள் வாழ முடியல, இஸ்லாத்தை பின்பற்றி வாழ முடியல. அப்ப அங்கிருந்து ஒரு 6-7 இளைஞர்கள் அல்லது 7-8 இளைஞர்கள் அல்லது 8-9 இளைஞர்கள் நம்ம முஸ்லிமா வாழணும், எங்கேயாவது போய் வாழ்ந்துக்குவோம் என்று சொல்லி தங்களுடைய சொந்த ஊரான டார்சஸை விட்டுட்டு வேற ஒரு நகரத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க. அப்படி ஹிஜ்ரத் செஞ்சு போற நேரத்துல ஒரு இரவு நேரம் வருது. சரி, நைட்டு இந்த மலை பொந்துல தங்கி இருந்துட்டு காலையில போகலான்னு சொல்லி ஒரு மலை பொந்துல போய் படுக்கிறாங்க, தூங்கிட்டாங்க. 309 வருடங்கள் அவர்கள் தூங்கினார்கள். திருக்குறான் சொல்லுது. எத்தனை வருஷம்? 309 வருஷம் அவங்க தூங்கிட்டாங்க. இந்த தூங்குன இந்த செய்தியை திருக்குறான் எப்படி சொல்லுது? அவர்கள் அந்த குகையில சில வருடங்கள் தூங்கினார்கள். அவருடைய காதுகளை நாம் செயலிழக்க வைத்து விட்டோம். அப்படின்னா அவருடைய காதுகளை செயலிழக்க வைத்து விட்டோம் அல்லது ஆழ்ந்த நித்திரையில் அவர்களை இருக்க வைத்து விட்டோம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் என்கிற அந்த வார்த்தைக்கு. பொதுவாகவே தூக்கம் நமக்கு எப்படி தெரியுங்களா வருது? காது கண்ணு தூங்குறது இல்லை. பெரிய ஏரியில ஷட்டர் வச்சிருப்பாங்க, தண்ணி திறந்து விட்டாக்க என்ன செய்யும்? அந்த ஷட்டரை தூக்குனா தண்ணி தானா வந்துடும். ஷட்டரை தூக்குறதுக்கும் தண்ணி வர்றதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா அவங்க ஷட்டரை தான் தூக்குவாங்க, தண்ணி வெளியே வந்து. விசில் அடிப்பான் கண்டக்டர், விசில் அடிப்பான், பஸ் என்ன செஞ்சுக்கும்? நிற்கும். பஸ்ஸுக்கும் கண்டக்டர் இந்த விசிலுக்கும் எதுவும் சம்பந்தம் இல்லை, ஆனா பஸ் நிற்கும். பள்ளிக்கூடத்துல பெல் அடிப்பாங்க, பிள்ளைங்களாம் ஓடும். பெல்லுக்கும் பிள்ளைங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனா இது அடிச்சா அது ஓடும். அப்படிதானே? சுவிட்ச் போட்டா ஃபேன் ஓடும். சுவிட்சுக்கும் ஃபேனுக்கும் சம்பந்தம் கிடையாது, சுவிட்சுக்கும் லைட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. சுவிட்சுங்கிறது வேற ஒண்ணு, லைட்டுங்கிறது வேற ஒண்ணு, ஃபேனுங்கிறது வேற ஒண்ணு. அது போலதான் நம்ம மூளைங்கிறது அமைதி அடைஞ்சிருச்சுன்னா கண்ணு தானே முடியும். நம்ம மூளை கொஞ்சம் அமைதி அடைஞ்சிருச்சுன்னா கண்ணு தானே முடிக்கும். அதனால கண்ணு தானா மூடுவதனால நாம என்ன சொல்றோம்? தூங்கிட்டான், பாய் தூங்கிட்டாரு, ஆஜியார் தூங்கிட்டாரு அப்படிங்கிறோம். தூங்கிட்டாரு என்பதனுடைய அடையாளம் என்ன? கண்ணு மூடி இருக்கிறது தான் அடையாளம். சில பேர் கண்ணை திறந்துக்கிட்டு தூங்குறாங்கல்ல, அப்படியே திறந்துக்கிட்டு இருப்பாங்க, ஆனா தூங்கிட்டு இருப்பாங்க அவங்க. அப்ப தூங்கக்கூடிய உறுப்பு எது? கண்ணா? கிடையாது. தூங்குறது வேற, ஆனா தூங்குனதாக அடையாளப்படுத்துவது கண்ணு. ஆனா இந்த தூங்குறதுக்கு காரணமாக இருப்பது காதுதான். ஏன்னா காதுல தான் இந்த அமைதிங்கிறது ஏற்படுது. முதல்ல இந்த சத்தம் இல்லாம அமைதியா இருந்துருச்சுன்னா நமக்கு என்ன செஞ்சிருது? தூக்கம் வந்துருது. சத்தம் இல்லாம இருந்துட்டாவே, அமைதி வந்துருச்சுனாவே தூக்கம் வந்துருது. வெளி சத்தம் உள்ளுக்கு போகாம தடுக்கிறது காதுதான். இந்த தடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே தூக்கம் வந்துடும். அதுலயும் குறிப்பா இருட்டு வந்துருச்சுன்னு வைங்க, இருட்டு வந்துருச்சுன்னா முரட்டு தூக்கம் மனுஷனுக்கு தானாவே வந்துடும். வெளி சப்தங்கள் குறைந்து போய்விட்டாலே தூக்கம் தானாக வந்து விடுகிறது என்பதாகவெல்லாம் ஆய்வாளர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பொதுவாக வெளியில இருக்கக்கூடிய சத்தம் காதுக்கு கேட்கலன்னா தூக்கம் வந்துருது அப்படிங்கறதான் சொல்லி காட்டுறாங்க. மூளையில மெல்டோன் அப்படிங்கிற ஒரு இடம் ஒண்ணு இருக்குதான் மூளையில. இதுல 3 வகையான சுரப்பிகள் சுரக்குதான். இந்த சுரப்பிகள் சுரக்க ஆரம்பிச்ச உடனே தூக்கம் வந்துருதான். இந்த 3 வகையான சுரப்பிகளும் எப்ப சுரக்கும் அப்படின்னா, காதுல எந்த செய்தியும் விழுகல அப்படின்னா அங்க சுரக்க ஆரம்பிச்சிடும். இருட்டு இருந்துச்சுன்னா அங்க சுரக்க ஆரம்பிச்சிடும். தூக்கம் வர்றதுக்கு 2 காரணம் தான். சத்தம் இல்லாம இருக்கணும், இருட்டா இருக்கணும்.
இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துடும். அந்த மெல்டோன் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஒரு சுரப்பி உருவாகிறது, சுரக்க ஆரம்பிச்சிருச்சுனாவே தூக்கம் வந்து நமக்கு அமைதியா வர ஆரம்பிச்சிடும் என்பதாக விஞ்ஞானிகள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதனாலதான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா திருக்குர்ஆன்ல வஜஅல்னா நௌமக்கும் வஜஅல்னா லைல லிபாஸா வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா, இரவை ஆடையாக ஆக்கியிருக்கிற, அதுல நீங்க இன்பகரமாக நீங்கள் தூங்குகிறீர்கள் அப்படிங்கிறான். 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு. இரவு வந்துருச்சுன்னா என்ன செஞ்சிடறோம், நம்ம பாட்டு பேசாம படுத்து தூங்கிறோம். கொஞ்ச நேரம் தான் மிஞ்சி போச்சுன்னு வைங்க, உட்காந்து தூங்குற பழக்கமே இருக்காது, அது பாட்டு உட்காந்து தூங்கிடுவார். ஒரு திருடத்துக்கு வீட்டுக்கு போனான். வீட்டுல சோறு கீரை ஆக்கி வச்சிருந்தாங்க, சாப்பிட்டான். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா வீட்டுக்குள்ள யாரோ ஒரு ஆள் உள்ளுக்கு வந்துட்டானே அப்படின்னு சொல்லி இவன் கட்டுக்கடியில போய் படுத்துக்கிட்டாக்க வந்த ஆளு வெளியே போகவே இல்லை, ரொம்ப நேரம் உட்காந்து இருந்தே இருந்தான். இவன் நைட்ல திருடி வந்திருக்கிறான். சாப்பிட்டுட்டு கட்டுக்கடியில நல்லா படுத்திருக்கும் போது இவனுக்கு தூக்கம் வந்துருச்சு. திருடனுக்கு தூக்கம் வந்தது மட்டும் இல்லாம கொரட்டையும் சேர்த்து வருது. மேல கட்டிலுக்கு மேல உட்காந்து இருக்கிறவன் யாரா, நம்ம தான் முழிச்சுக்கிட்டு இருக்கிறோமே, எங்க இருக்கிறா கொரட்டை வருதுன்னு சொல்லி கட்டிலுக்கு அடியில பார்த்தாக்க மேப்படியாம படுத்து கிடக்குறான். சரி அவனை எழுப்ப வேணாம் அப்படின்னு போலீஸ்காரங்களை வரவழைச்சு அதுக்கப்புறம் தான் எழுப்பி விடுறான். பார்த்தா நான் திருட வந்தேன், சாப்பிட்டேன், கொஞ்சம் தூங்கிட்டேன் அப்படிங்கிறான். ஆக இந்த தூக்கங்கிறது இருக்குங்களே, அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வம். தப்லீக் ஜமாத்து நம்ம லண்டனுக்கு போயிருந்தாங்க. ஒரு காரியம் சார்ல சொன்னாங்க, அந்த மனுஷன் ஒரு ஆளு ஜமாத்திலே வரவே மாட்டாரு. எந்த ஜமாத்தையும் எந்த ஊருக்காரங்க போனாலும் கூப்பிட்டாலும் வரமாட்டாரு. ஒரு தடவை போய் நின்று பிடியா பிடிச்சி ஆளை இழுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. பள்ளியாசல் வந்து உட்கார வச்சாச்சு. இந்த மகரிபுக்கு பிறகு வர ஆளுங்களை உட்கார வச்சு பேசுறதுன்னு ஒரு ஜமாத்தை உட்கார்ந்து இருப்பாங்க. அப்படியே அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பேச ஆரம்பிச்ச உடனே அவருக்கு தூக்கம் வந்துருச்சு. அந்த மனுஷனா தூங்குறதுக்காக வேண்டி எத்தனையோ டாக்டரை போய் பார்த்துருக்கிறார், என்னென்னமோ மருந்து மாத்திரை கொடுத்துருக்குறாங்க, ஒன்றுக்கும் தூக்கம் வரல. இங்க அமீர் சாஹிப் பேச ஆரம்பிச்ச உடனே அந்த ஆளுக்கு தூக்கம், அப்படி ஒரு தூக்கம்னா நல்லா தூங்குறாரு, மெய்மறந்து தூங்குறாரு. ஜமாத்துக்கு இஷா ஜமாத்துக்கு காமத் சொல்ல போறாங்க. அந்த நேரத்துல தான் அவரை எழுப்பி விட்டு போய் ஒளி செஞ்சுட்டு வாங்க பாய். இவங்களும் விட்டுட்டாங்க, மனுஷன் அசந்து தூங்குறாரு, ஏதோ வேலை செஞ்சுட்டு வந்திருப்பாராட்டுக்கு அப்படின்னு ஜமாத்துக்காரங்களும் என்ன செஞ்சுட்டாங்க, விட்டுட்டாங்க, கடன்னு விட்டுட்டாங்க. அவரும் போயிட்டு ஒளி செஞ்சுட்டு வந்து தொழுதார். தொழுது முடிச்ச உடனே மறுநாளையில இருந்து ஜமாத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டார். ஏன், இங்க வந்தாதான் எனக்கு அந்த அமைதி கிடைக்குது, வராத தூக்கம் வந்து இருக்குது, நான் பள்ளிவாசல்ல தான் இனிமேட்டு கிடப்பேன் அப்படின்னு இருந்தார். அப்போ ஒரு மனுஷனை எது சந்தோஷப்படுத்துது, எது இஸ்லாத்தின்பால் இருக்குது பாருங்க. கிடைக்காதது கிடைக்கிறது எங்க கிடைக்குமோ அப்ப அதுல நான் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்கிறேன் என்று அவர் ஈடுபடுத்தி கொண்டதாக ஒரு செய்தி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா திருக்குர்ஆன்ல அழகாக சொல்லுவான், ஃபலரப்னா அலா ஆதானிஹிம், அவர்களுடைய காதுகளை நாம் செயல் இழக்க செய்தோம். அந்த கஹ்ஃப்வாசிகளுடைய காதுகளை நாம் செயல் இழக்க செய்தோம், அதனால் அவர்கள் 309 வருடங்கள் தூங்கினார்கள். சத்தம் கித்தம் இல்லாம தூங்கணும்னு வைங்களேன். காலையில படுத்தாங்க, இவன் இப்ப மணி 6 மணி ஆச்சுங்க, இன்னும் எழுந்திரிக்கல. சகரு செஞ்சுட்டு படுத்தவன் நேரா ஸ்ட்ரெயிட்டா எப்ப எழுந்திரிக்கிறான், இஃப்தாருக்கு தான் எழுந்திரிக்கிறான் நம்ம வீட்டுல பிள்ளைங்க. காரணம் அந்த அமைதி. அந்த அமைதி தான். யாரும் அம்மா டிஸ்டர்ப் பண்ணல, அப்பா டிஸ்டர்ப் பண்ணல, அவனுக்கு எந்த தொல்லையும் இல்லை, தேவையும் இல்லை. அந்த டிஸ்டர்ப் இல்லாத அந்த நிலை, காது ஓய்வா இருக்கிறதுனால அந்த தூக்கம் அப்படி வருது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு எத்தனையோ நேமத்துகளை கொடுத்திருக்கிறான். அதுல காதுவும் ஒன்று, தூக்கமும் ஒன்று. இந்த 2 நேமத்துகளுக்கும் அல்லாஹ்விற்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹ்.